பாரிஸ் ஒலிம்பிக் 2024 பயங்கரமாக தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து படைக்கப்பட்டு வருது. இப்படி இருக்க ஒவ்வொரு நாளுமே என்னென்னா சில இன்ப அதிர்ச்சிகளாக இருக்கட்டும், சில டிசப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரிஸ் ஒலிம்பிக் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய ட்ராமா ஃபீல்டு ஒலிம்பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்க பல இந்தியர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட எல்லா இந்தியர்களுக்குமே பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றது வினேஷ் போகத் அவர்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ வினேஷ் போகத் ஆல்ரெடி அவங்க மேலே நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அவங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் கோல்டுக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான பேர் மட்டுமே அதை எதிர்பார்த்துருந்தாங்க. பலர் வந்து ஓகே டெஃபினட்டாக ஒரு நல்ல இது இருக்கும், ஒரு நல்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க, பட் மெடல் கிடச்சா நல்லது அப்படின்ற ஒரு ஹோப்பில் இருக்கும்போது அவங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறாங்க, கோல்டுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க நல்லாவே முன்னாடி போயிட்டாங்க. குறிப்பாக அதுவும் அகெயின்ஸ்ட் பல ஆட்ஸ். இப்போது என்னென்னா ஓகே இவங்க தான் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கட்டும், ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கட்டும், ஃபார்மர் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டு டஃப்பான ஆப்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி ஃபைனல்ஸ்குள்ளே நுழைஞ்சாங்க வினேஷ் போகத். அந்த மேட்ச் டே அன்றைக்கி வந்து ஓகே இன்னைக்கு நல்லா தூங்கி வந்துச்சாச்சு, காலையில் இருந்துச்சு, இன்றைக்கி ஈவினிங் வந்து எப்படியாச்சும் வினேஷ் போகத் வந்து கோல்டு மெடலோட நம்ம நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்தியாவுக்கு 2024 ஒலிம்பிக்ஸில் கிடைக்கிற முதல் கோல்டு அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹோப்போடு இருந்தாங்க. அது வரைக்கும் கம்மியான ஹோப்லேயே இருந்தால் ஓகே இவங்களுக்கு மெடல் கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஃபைனல்ஸ்க்கு வரும்போது ஓகே நமக்கு தான் மெடல் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பலருக்கு ஷாக் கொடுத்த ஒரு விஷயம், வினேஷ் போகத் வந்து 100 கிராம் அதிக எடை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து மெடல் எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி விடவும் செஞ்சுட்டாங்க. ஸோ இதுக்காக தொடர்ந்து பலர் வந்து அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் சில ஆத்லீட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் ஆத்லீட்ஸ் மட்டும், இந்தியன் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை இந்திய மக்களாக இருக்கட்டும், இவங்க மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஆத்லீட்ஸாக இருக்கட்டும், யூஎஸ் ஆத்லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளிலிருந்து சேர்ந்து வந்த ஆத்லீட்ஸ் வந்து வினேஷ் போகத்துக்காக குரல் கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. என்னென்னா கிவ் வினேஷ் சில்வர், அதாவது சில்வர் கொடுங்க அவங்களுக்கு. ஓகே ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்கல்ல, கோல்டா சில்வரான்ற ஒரு போட்டி தான். ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அவங்க நியாயப்படி அவங்களுக்கு சில்வர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் வினேஷ் சில்வர் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து பெரிய லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக அதுக்கான ஒரு குரலையும் எழுப்பிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க வினேஷ் போகத் சார்பாக ஒரு மனுவும் கொடுக்கப்பட்டது, சில்வர் மெடல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது. இதுக்கான ஹியரிங் வந்து இப்போ அண்மையில் நடந்து முடிஞ்சது. அதில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது குறித்த முடிவு வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் முடிவடைஞ்சதும் இது குறித்த வேர்டிக்ட் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வேர்டிக்ட் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதும் வரும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் இப்போது சச்சின் டெண்டுல்கரும் ஒரு பதிவிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனது வந்து அந்த வெயிங்கில் தான் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டெராய்ட்ஸோ இல்லை ஒரு ட்ரக் எடுத்து அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை ஆகலை, அந்த மாதிரி ஊக்கம் இருந்ததும் பயன்படுத்தி டிஸ்குவாலிஃபை ஆகலை. ஸோ அதனால வெயிங்கில் தான் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதுவும் ஃபைனல்ஸில் தான் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே அவங்களோட வெயிட்டுக்கு உட்பட்ட அந்த ஒரு 50 கிலோவுக்கு கம்மியான இதில் தான் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நியாயமான வெற்றி தான், அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து அங்கீகரிக்கணும். ஸோ அதனால நீங்கள் ஃபைனல்ஸில் வந்ததுனால ஓகே இந்த இடத்துல நீங்கள் கோல்டா சில்வரா அப்படின்ற ஒரு போட்டியில் ஓகே அவங்க வெயிட் அதிகமாக இருக்காங்க, நியாயமான ஒரு விஷயம். அதனால அவங்களுக்கு சில்வர் நியாயப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து இப்போது அண்மையில் பதிவிட்டிருக்கிறாரு. ஸோ எஸ் இதுக்கான வேர்டிக்ட் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் நிறைவடைஞ்சதும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன இதில்? வினேஷ் போகத் அவர்களுக்கு சில்வர் கொடுக்கணுமா? அவங்க கொடுத்துருக்க என்ன அப்படின்னா ஷேர்டு சில்வர், ஒரு ஷேர் பண்ணிக்கிற ரெண்டு வீராங்கனைகள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஷேர்டு சில்வர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.